Hi friends, welcome to Cricket 360. இன்னைக்கு ஐபிஎல்லோட 69th கேம் ஆஃப் த சீசன் பிட்வீன் மும்பை இந்தியன்ஸ் vs ராஜஸ்தான் ராயல்ஸ் பற்றி ஒரு மேட்ச் ப்ரெடிக்ஷன். இது வரைக்கும் 68 கேம்ஸில் நம்ம 29 கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். 37 தப்பாக இருக்குது. ஒரு கேம் நோ ரிசல்ட், இன்னொரு கேம் வீடியோ அப்லோட் பண்ண முடியல. இந்த கேம் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மும்பை விக்கெட் ஜென்ரலி ஃப்ளாட் தான். 220 அடித்தாலும் சேஸ் பண்ணக்கூடிய ஒரு ட்ராக் தான். பட் ஆனால் டே கேம்ஸில் கொஞ்சம் அதை விட ஒரு 20 ரன்ஸ் கம்மியாக, அதாவது ஒரு 190 to 200 தான் பார் ஸ்கோராக இருக்கும். கொஞ்சம் ஸ்லைட்லி ஸ்லோவர் சைடாகவும் இருக்கும். ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுற டீம் ஜெயிக்கிறதுக்கே நிறைய வாய்ப்புகள் இருக்குது கம்பேர்ட் டு நைட் கேம்ஸ். ஸோ இது டே கேமுங்கிறதுனால ஒரு 190 to 200 சேசிங் டீமுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குங்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ரெண்டு டீமையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஆன் பேப்பர் பேட்டிங் மும்பைக்கு தான் ஸ்ட்ராங்கர். பட் ஃபார்ம் வைஸ் அப்படின்னு போகும்போது ராஜஸ்தான் ராயல்ஸோட பேட்டிங் தான் ஒரு ஸ்லைட் எட்ஜோடு இருக்குது. பவுலிங் வைஸ் பார்க்க போகும்போது ரெண்டு டீமுக்குமே ஆன் பேப்பர் நல்ல பவுலிங் யூனிட் இருக்குது. ஸ்லைட்லி மும்பைக்கு ஆன் பேப்பர் எட்ஜினே சொல்லலாம். பட் ஃபார்ம் வைஸ் கண்டிப்பாக ராஜஸ்தான் ராயல்ஸோட பவுலிங் தான் ஸ்லைட்லி பெட்டர். ரெண்டு டீமோட பவுலிங்கும் ரீசெண்டாக பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல. அதில் ராஜஸ்தான் ராயல்ஸோட பவுலிங் கொஞ்சம் ஸ்லைட்லி பெட்டர். ஃபார்ம் வைஸ் இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா 5th பிளேஸில் இருக்காங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். இந்த மேட்ச் ஜெயிச்சா கண்டிப்பாக குவாலிஃபை ஆகிடுவாங்க. ஆனால் அதர் ஹேண்ட் 9th பொசிஷனில் இருக்காங்க மும்பை இந்தியன்ஸ். இந்த மேட்ச் ரொம்ப கேவலமாக தோக்காத வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் 9th பொசிஷனில் தான் முடிப்பாங்க. ஜெயிச்சாங்கன்னா அதே 9th பொசிஷனில் தான் ஸ்டில் அவங்க முடிப்பாங்க. பார்ப்போம். இந்த ரெண்டு டீமையும் கம்பேர் பண்ணி பார்க்க போகும்போது என்னை பொறுத்த வரைக்கும் ஆன் ஃபார்மும் சரி, எல்லா வகையிலையும் சரி, ரீசெண்டாக நடந்த மேட்சஸ்லையும் சரி, ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் ஒரு பெட்டரான டீமாக தோணுது. ரெயின் இந்த மேட்ச்சில் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பட் இருந்தாலும் லாஸ்ட்டு ஹோம் கேமுங்கிறதுனால மும்பைக்கு எதுவுமே இல்லை லூஸ் பண்ணுறதுக்கு. பட் ராஜஸ்தான் ராயல்ஸ் ப்ரெஷரோடு விளையாடுவாங்க. ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் சைடு அப்படிங்கிறதுனால ப்ரெஷரில் க்ரம்பிள் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஸோ ஐ ப்ரெடிக்ட் மும்பை இந்தியன்ஸ் வின்.